ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 6 சென்ட் லேண்டில் 4650 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான G+2 டைப் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் 4 BHK ப்ளஸ் ஹோம் தேட்டர் ஹவுஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நமக்கு தேவையான எல்லா வசதிகளை கொடுத்து வீட்டை ரொம்ப லக்ஸரியஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளோரில் இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு ஈஸியாக போயிட்டு வர்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய கார்டன் அண்டு வாட்டர் பாண்டும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் பெரிய வெர்டிக்கல் கார்டன் அண்டு வாட்டர் ஃபவுண்டைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு க்ரீனாக நேச்சுரலாக இருக்குது. இந்த வீட்டில் மொத்தம் 4 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பெட்ரூம்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் தீமில் இன்டீரியர் டிசைனர் செஞ்சு அசத்திருக்காங்க. அதுலேயும் மாடுலர் கிச்சனை லேட்டஸ்ட் டிசைனில் கிளாஸ் ஃபினிஷில் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. எல்லா டோர்ஸ் அண்டு விண்டோஸை டீக்குட்லேயே செஞ்சு மெயின் டோரில் ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக்கும், ரிமோட் கண்ட்ரோல்டு மோட்டரைஸ்டு விண்டோஸ் கர்டென்ஸ் அண்டு ஸ்மார்ட் ஃபேன்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. 4 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங்கும், கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய ஹோம் தேட்டர் அண்டு ஜிம், இதெல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸாக இருக்குது. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்ரீராம் டிசைனர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனி மதுரையில் கருப்பாயூரணிங்கிற பிளேஸில் ரோட்டு மேலேயே தி பீகாக் வில்லாஸுங்கிற பேரில் செக்யூர்ட் கேட்டட் கம்யூனிட்டி அமைச்சு அதில் சேலுக்காக ரோ ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்டோட மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ரோடு கொடுத்து ரைட் சைடில் ஃபுல்லாக ரோ ஹவுசஸும், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்க்கும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பெரிய கார்டன், இதை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். G+2 டைப்பில் பிளான் பண்ணி வாலுக்கு ஃபுல்லாக டெக்ஸ்சர் டிசைன் இருக்கும். மற்ற இடங்களில் ப்ரௌன் கலர் HPL ஷீட்டும் அது போக கிளாஸும் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி அமைச்சிருக்காங்க. இது கார் பார்க்கிங். நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. 4 காரை தாராளமாக பார்க் பண்ணலாம். ரைட் சைடில் சின்னதாக கார்டன் கொடுத்து ஃபவுண்டைன் செட்டப்போட வாட்டர் பாண்ட் கட்டியிருக்காங்க. வாட்டர் பாண்டில் நிறைய மீன்கள் விட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி சீலிங்க்கு லைட் எஃபெக்ட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரோடோட சேர்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 6 சென்ட். சைட் 30 அடி அகலமாகவும் 87 அடி நீளமாக இருக்குது. பில்டிங் 4650 ஸ்கொயர் ஃபீட்டில் G+2 டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹோம் தேட்டர் அண்ட் ஜிம் கொடுத்துருக்காங்க. இது ஹோம் தேட்டர். வால்ஸ் அண்ட் சீலிங்க்கு சவுண்ட் ப்ரூஃப் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஜிம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடு வாலுக்கு ஃபுல்லாக மிரர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி மேலே ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார்னரில் பாத்ரூம். இங்கே ஜிம் பிளான் பண்ணியிருக்கிறதுனால டோரில் பெரிய மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 4.5 6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு பேக் சைடில் இதே சைஸில் அவுட் சைட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி 8 persons. அடுத்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். மெட்டலில் ஸ்டேர் கேஸை ஃபேப்ரிகேட் பண்ணி ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. சைடில் பெரிய வெர்டிக்கல் கார்டன் அமைச்சு
செடிகளுக்கு தண்ணி விடுறதுக்கு வசதியாக வாட்டர் பம்பும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் கார்டனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கெங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே ஃபுல்லாக செடிகளை வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா பிளான் பண்ணி சைடில் தின்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு கீழே ஷூஸ் அண்டு செப்பல்ஸ் வைக்கிறதுக்காக கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வாலுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. டீக்குட்டில் ரெடி பண்ணி ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் 16x20. ஃப்ளோருக்கு காஸ்ட்லியான இட்டாலியன் மார்பிள் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடு வாலுக்கு பூரா பிரிக் வால் டிசைனில் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஃபோட்டோஸ் இல்லைன்னா பெயிண்டிங்ஸ் வைக்கிறதுக்காக டிசைனர் போர்ட் ப்ரொஃபைல் லைட்டோட கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி அதில் பிளாக் கலரில் கிளாஸும் சென்டரில் சாண்டியர் லைட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் பெரிய விண்டோ கொடுத்து அதுக்கு மோட்டரைஸ்டு கர்டென்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இதை ஈஸியாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ சைஸ் 16x16. சென்டரில் பெரிய உட்டன் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஹாலில் பண்ணியிருக்கிற மாதிரியே இங்கேயும் பிளாக் கிளாஸ் அண்ட் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். ஈஸ்ட் சைடில் ஒரு பெரிய உட்டன் கிராக்கரி யூனிட் கொடுத்து அதுக்கு பேக்ரவுண்ட்லேயும் ட்ராவர்ஸோட டோர்ஸ்லேயும் மிரர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சுவிட்சஸை கூட இவங்க நியூ டிசைனில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது பூஜா ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர்ஸை தேக்கு மரத்தில் செஞ்சு அதில் சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸை பொறுத்திருக்காங்க. இந்த கார்னரில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலோட சீலிங்கை ஒரு பாதியை நார்மல் ஹைட்லேயும் இன்னொரு பாதியை டபுள் ஹைட்டில், அதாவது ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் டீக்குட் அண்ட் கிளாஸில் பேனல் டோர்ஸ் ரெடி பண்ணி
அதை புஷ் பண்ணால் மடங்குற மாதிரி ஃபோல்டபுள் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பால்கனி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதில் ஒரு பெரிய வாட்டர் ஃபவுண்டைன் செட்டப் பண்ணியிருக்காங்க. மேலே பாலிகார்பனேட் ஷீட்டில் கவர் பண்ணி வாட்டர் ஃபவுண்டைனுக்கு சைடில் செடிகளை வச்சு இந்த ஸ்பேஸை நேச்சுரலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. செடிகளில் இருந்து கிடைக்கிற தூய்மையான காற்றும் இந்த தண்ணி சத்தத்தோடு சேர்ந்து நமக்கு இனிமையான உணர்வை கொடுக்குது. அடுத்து டைனிங்கில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 9x11. பேரலல் டைப்பில் மாடுலர் கிச்சனை டிசைன் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்புக்கு ஃபுல்லாக கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே ஃபுல்லாக பேஸ் கேபினெட் சமைச்சிருக்காங்க. ஸ்டவ்வுக்கு மேலே எலக்ட்ரிக் சிம்னி ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு ரஸ்டிக் லுக்கில் டிசைனர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸுக்கு பூரா கிளாஸ் டோர்ஸ் கொடுத்து உள்ள லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா புஷ் பண்ணால் ஓப்பன் அண்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி கபோர்ட் ஒர்க் செஞ்சு டோர்ஸுக்கு பூரா மிரர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்புக்கு ஆப்போசிட்டில் பேரலாக எலக்ட்ரானிக் கவுண்டர் டாப் கொடுத்து அங்கேயும் கீழே பேஸ் கேபினெட், மேலே ஓவர்ஹெட் கேபினெட், சைடில் டால் கேபினெட்னு எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கூட ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சனில் ஸ்பெஷல் என்னென்னா தனியாக யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்து அங்கேயும் கிரானைட் டேபிள் டாப் வித் சிங்க், உட்டன் ஸ்டோரேஜ் ரேக்ஸ், கபோர்ட்ஸ், வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்னு எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பேரலல் டைப்பில் டிசைன் பண்ணி கபோர்ட்ஸுக்கு கிளாஸ் அண்ட் மிரர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி
டிசைனர் டைல்ஸ் அண்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷனோட மாடுலர் கிச்சனை லேட்டஸ்ட் டிசைனில் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து டைனிங் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 11x17. சென்டரில் உட்டன் காட்டு, அதுக்கு ஒயிட் குஷனில் ஹெட்போர்ட் டிசைனும், அது பேக்ரவுண்டில் பிளாக் கிளாஸில் பேனலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் பெரிய விண்டோ கொடுத்து அதுக்கு கர்டைன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே டிராவர்ஸோட ஃப்ரண்ட்டுக்கு பூரா மிரர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா. கார்னரில் பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அதுக்கு அட்டாச்சாக ஒரு பெரிய டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். உட்டன் டோரில் ஒரு பெரிய ஃபுல் லென்த் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தீமில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட் அண்ட் மிரரோட கொடுத்துருக்காங்க. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக சிஎன்சி கட் டிசைன் மெட்டல் பிளேட்டை பொருத்தி மேலே ஒரு பெரிய விண்டோ ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் லிஃப்ட். இந்த வீட்டில் மொத்தம் 4 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ளோரில் இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போகிறது சிரமமாக இருக்கக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் மெட்டலில் ஃபேப்ரிகேட் பண்ணி ஸ்டெப்ஸுக்கு பைன்வுட் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி, ஃப்ளோருக்கு இட்டாலியன் மார்பிள்ஸும் சீலிங்க்கு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த சைடு ஹேண்ட் ரெயில கிளியர் டஃப் அண்ட் கிளாஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 11x16. ஒரு பெரிய உட்டன் காட் கொடுத்து அதுக்கு ஹெட்போர்ட் டிசைனும் அதுக்கு பேக்ரவுண்டில் டிசைனர் பேனல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இது வாக்கின் வார்ட்ரோப். சைஸ் 7x8.25.
சைடில் ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ் கொடுத்து கிராண்ட் லுக்குக்காக டோர்ஸ் பூரா கிளியர் கிளாஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த உட்டன் ஸ்லைடிங் டோர் ஓப்பன் பண்ணால் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5க்கு 8.25. ஆப்போசிட் வால் அண்டு லெஃப்ட் சைட் வால் ரெண்டுலேயும் பெரிய மிரர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால்ஸுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், க்ளோசெட் இந்த மாதிரி பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸை பேரிவேர் அண்டு டூராவிட் பிராண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு பிரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. சைஸ் 7.5க்கு 9.25. பால்கனிலிருந்து பார்க்கும்போது கீழே கார்டன் ஸ்பேஸ் ஃபுல்லாக விசிபிளாக இருக்குது. அடுத்து லாபிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோம். சைஸ் 12.25க்கு 12.25. எல்லா ரூம்ஸ்லேயும் ரிமோட் மூலிமா ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பெரிய உட்டன் கார்ட் கொடுத்து அதுக்கு பேக் சைட் வாலில் ஃபுல்லாக மிரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் நிறைய இடங்களில் மிரர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. வால்ஸ், கேபினெட்டோட டோர்ஸ், பாத்ரூம் டோர்ஸ், பாத்ரூம் இன்சைட் வால்ஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களில் மிரர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 4.5க்கு 8.5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபிலிருந்து ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோம். சைஸ் 11க்கு 17. எல்லா பெட்ரூமுக்கும் உட்டன் காட், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 4 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஒரு பெட்ரூமுக்கு பண்ணியிருக்கிற இன்டீரியர் டிசைன் இன்னொரு ரூமுக்கு ரிப்பீட் ஆகாத மாதிரி ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் தீமில் இன்டீரியர் டிசைன் ஒர்க் செஞ்சு அசத்திருக்காங்க. 4 பெட்ரூம்ஸ்க்குமே இவங்க உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக கார்னரில் உட்டன் வார்ட்ரோப் கொடுத்து அதுக்கு அட்டாச்சாக ஜன்னலுக்கு முன்னாடி விண்டோ சீட் ப்ரொவைட் பண்ணி அதில் குஷன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா விண்டோஸுக்கு மோட்டரைஸ்டு கர்டைன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரிமோட் மூலிமாவே இதை ஈஸியாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்லைடிங் டோர் ஓப்பன் பண்ணால் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 4.5க்கு 8.25, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸுக்கும் ஏசி வேணும்னு மொத்தம் 8 ஏசி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டெராஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே கொடுத்துருக்காங்க. டெராஸுக்கு கூட நாம் ஈஸியாக லிஃப்ட்லேயே வந்துக்கலாம். டெராஸ் ஃப்ளோருக்கு பூரா வெதரிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு மதுரையில் கருப்பாயூரணிங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.